விவசாய உணவுப் பொருட்களுக்கு, உரங்களுக்கு, எங்களுக்கு அளிக்க பூச்சி மருந்து இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி விதிக்கக்கூடாது என்று கேட்டிருக்கிறோம். விதிக்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார்கள். செய்வார்களா இல்லையா என்று பின்னால் தான் தெரியும். அப்படி செஞ்சாங்கன்னா பெரிய போராட்டம் நடத்துவாங்க. விவசாய அந்த வரி விவசாய பொருட்கள் மேலே வரி வச்சு மீண்டும் போராட்டம் நடத்துவோம். வாழ்வா சாவா என்ற நிலையிலே இன்று விவசாயிகள் இருக்கிறார்கள். பார்க்கும் இடமெல்லாம் பனை மரமும் தென்னை மரமும் காய்ந்து விட்டது. வரலாறு காணாத வறட்சியை தமிழகம் கண்டுள்ளது. 140 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு வறட்சி வந்திருக்கிறது. ஆனால் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கிடையாது. விவசாய விளைபொருளுக்கு லாபகரமான விலை கிடையாது. கார்ப்பரேட் கம்பெனிக்கெல்லாம் 3 லட்சம் கோடி தள்ளுபடி. விவசாயி இந்த நாட்டுடைய முதுகெலும்பு என்று சொல்லப்படுகின்ற விவசாயிக்கு இந்தியா முழுவதும் 72,000 கோடி தான் கடை இருக்கு. ஆனால் தள்ளுபடி செய்ய மத்திய அரசு மறுக்கிறது. எங்களை வாழ்வதற்கு வழிவிட மறுக்கிறது. எங்களை இந்த நாட்டினுடைய 4ஆம் தர குடிமகளாக, இந்த நாட்டுடைய அடிமைகளாக மத்திய அரசை பார்ப்பதை கண்டித்து தான் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். உங்களுக்கு எல்லா உதவி செய்யறோம்னு சொன்னாங்க. 2 மாசம் ஆச்சு, எந்த உதவியும் செய்யல. ஆகவே மறுபடியும் டெல்லியிலே மாபெரும் போராட்டத்தை 29 மாநிலத்தில் இருக்கின்ற விவசாயிகளை அழைத்து வருகின்ற 16, 17ஆம் தேதி டெல்லியிலே இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயிகளுடைய நலனுக்காக லாபகரமான விலை கொடு. மோடி அவர்கள் சொன்னார்ல, if I will be the Prime Minister of India, I will give 2 times profitable price and I will interlink all rivers in India சொன்னார்ல, அது மாதிரி எங்களுக்கு 2 மடங்கு விலை லாபம் தருகின்ற விலையை